Hello guys, welcome to our channel. So today classes நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா சிபிஎஸ்இ கிளாஸ் 10th சாப்டர் 2 எக்ஸாம்பிள் 2 தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம டேரக்டா அந்த சம்மில் வந்து போயிடலாம். ரைட். ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்ன நமக்கு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, ஸோ ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த குவாட்ரடிக் பாலினாமியல். ஒரு பாலினாமியல் கிவன் பாலினாமியல் கொடுத்துட்டாங்க அண்ட் வெரிஃபை த ரிலேஷன் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, என்ன ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்காங்க, x ஸ்கொயரு பிளஸ் 7x பிளஸ் 10 ரைட்டுங்களா. இந்த ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனுக்கான ஒரு ஜெனரல் ஃபார்ம், அதாவது இது என்ன ஃபார்மேட்ல வந்து இருக்கு அப்படின்னா, ஒரு குவாட்ரடிக் பாலினாமியல் ஃபார்மேட்ல வந்து நமக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த குவாட்ரடிக் பாலினாமியல் வந்து சொல்லும் போது இந்த குவாட்ரடிக் பாலினாமியலுக்கான ஜெனரல் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் சொல்லி நீங்க எடுத்தீங்க அப்படின்னாக்கா, ax ஸ்கொயரு பிளஸ் bx பிளஸ் c. ரைட். ஸோ அப்ப நம்மளுக்கு இந்த கிவன் பாலினாமியலும் இந்த ஜெனரல் ஃபார்மையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னாக்கா, கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ் ஸ்கொயர்ன்றது வந்து நமக்கு வந்து கிடைக்கும். தட் மீன்ஸ் வந்து ஏவோட வேல்யூ வந்து நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும் 1ன்னு சொல்லிட்டு வந்து, பியோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணலாம் 7 சொல்லிட்டு, அண்ட் சியோட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஃபைண்ட் பண்ணலாம் 10ன்னு சொல்லிட்டு. ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஃபைனல் ஜீரோஸ் வந்து நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஜீரோஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒரு 3 மெத்தட் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஜீரோஸ் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். செகண்ட் வந்து ஸ்பிளிட் த மோட் டேர்ம் சொல்லக்கூடிய அந்த டைமண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து பண்ணலாம். தேர்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா மெத்தட். ஓகேங்களா. இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா, நான் டைமண்ட் மெத்தட் வந்து நான் எடுத்துக்கலாம், ஸ்பிளிட் த மோட் டேர்ம்ஸ். ஸோ அப்போ ஸ்பிளிட் த மோட் டேர்ம்ஸ் வந்து சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இதான் டைமண்ட் மெத்தட் வந்து கொண்டு ஸோ மேலே வந்து என்ன பண்ணுவோம், ப்ராடக்ட் வந்து நம்ம எடுத்துப்போம். ப்ராடக்ட் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னாக்கா, இந்த ஏவும் சியும் வந்து நம்ம என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணோம். அப்புறம் 1 into 10 சொல்லும்போது நமக்கு 10 சொல்லி வந்து கிடைக்குது. அண்ட் வந்து கீழே வந்து சம்மேஷன் சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னாக்கா, மிடில் டேர்ம், அதாவது பின்றது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இங்க வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ரைட். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு, எனக்கு வந்து இருக்குது. இந்த 2 ஃபேக்டர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 10 என்னும், பிளஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 7 சொல்லி வந்து எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 5 into 2ன்னு சொல்லி நான் எடுக்கிறேன். 5 into 2ன்னு சொல்லும்போது 10ன்றது நமக்கு வந்து ப்ராடக்ட்ல வந்து கிடைக்குது. அண்ட் 5 plus 2 சொல்லும்போது 7 சொல்லும்போது நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஜீரோஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ரைட். அப்ப x plus 2. ஸோ அப்போ x is equal to -5 -2. ஸோ அப்போ நம்மளுக்கு டோட்டலா 2 ரூட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ரூட்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, ஜீரோஸ்ன்னு சொன்னாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து 2 ஜீரோஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த 2 ஜீரோஸ் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்கா, 1 ஜீரோ வந்து ஆல்பான்னு எடுக்க போறேன், அனதர் ஒன் வந்து பீட்டான்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்போ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு -5 அண்ட் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -2. ரைட். ஸோ இப்போ வந்து ஜீரோஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினால சப் கொஸ்டின் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, வெரிஃபை த ரிலேஷன் பிட்வீன் த ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, வெரிஃபிகேஷன் வந்து நான் எடுக்க போறேன். அப்போ வெரிஃபிகேஷன் வந்து சொல்லும் போது நம்ம என்னென்ன பண்ணணும், வெரிஃபிகேஷன்ஸ். அப்போ வெரிஃபிகேஷன் சொல்லும்போது நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து நான் கண்டுபிடிக்கணும். இப்போ சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா சார் என்ன வந்து நம்ம எடுப்போம், நம்ம sum of zeros. இப்போ sum of zeros வந்து சொல்லும்போது which implies alpha plus beta is equal to minus b by a. So the minus b by a ன்றது என்னது, b ன்றது வந்து coefficients of the x, a ன்றது coefficients of x square. அதுதான் இங்க வந்து மெயின் பண்றாங்க. ஓகே. இப்போ ஆல்பாவோட வேல்யூ வந்து -5 அண்ட் பிளஸ் பீட்டாவோட வேல்யூ -2 is equal to மைனஸ் ஆல்ரெடி நம்ம ஏபிசி வந்து இங்க வந்து கண்டுபிடிச்சோமா, அப்போ அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுமா, பியோட வேல்யூ வந்து 7 அண்ட் ஏவோட வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ நமக்கு -7 இஸ் ஈக்குவல் டு -7. ஸோ வெரிஃபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சம் ஆஃப் த ஜீரோஸ் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ சிமிலர்லி சம் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபைண்ட் பண்ணோம். ஸோ சம் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து எப்படி எடுப்போம், நம்ம சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் which implies alpha into beta is equal to c minus a. ஸோ இதுதான் நமக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ ஆல்பாவோட வேல்யூ -5 மல்டிபிகேஷன் ஆஃப் -2 பீட்டாவோட வேல்யூ, சியோட வேல்யூ வந்து நம்ம என்னன்னு பார்த்துருந்தோம், நம்ம 10ன்னு பார்த்துருந்தோமா, டிவைட் பை ஏவோட வேல்யூ வந்து 1. ஸோ அப்போ நம்மளுக்கு 10 is equal to 10. ஸோ அப்போ நம்ம 2 கண்டிஷன்ஸ் நம்ம என்ன பண்ணியாச்சு, வெரிஃபை வந்து பண்ணியாச்சு. ஸோ ஹேன்ஸ் வெரிஃபைஸ். ரைட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பார்த்துட்டே வந்துடுங்க. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான வந்து எனேபிள் பண்ணிருக்கேன். அப்போ தான் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உடனே வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.